லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி கொத்தவரக்காய் வச்சு ரெசிபி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க. கொத்தவரக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. ஆனால் நம்மள நிறைய பேர் கொத்தவரங்காவை உணவில் சேர்த்துக்கிறது இல்லைங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கொத்தவரங்காயில் தான் செஞ்சாங்களான்ட்டு கண்டே பிடிக்க முடியுங்க. எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம பாருங்க, கொத்தவரக்காய் நம்ம எடுத்துருக்குறோம். அதில் இந்த டிஷ்ஷுக்கு எலசாக இருக்கிறது எடுத்துக்கணுங்க. முத்தலாக இருக்கிறது இந்த டிஷ்ஷுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம ரெண்டு பக்கம் இருக்கிற காம்பை பிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சோடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன். அதை நம்ம போட்டுக்கலாம். துவரம்பருப்பில் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இதில் ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜீரண சக்திக்கும் உதவுதுங்க. துவரம்பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டவுடனே நம்ம கருப்பு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கோங்க. இதில் புரோட்டீன், அயன், கால்சியம், ஃபைபர் இருக்குதுங்க. உளுத்தம்பருப்பு பாருங்க ஒரு அளவுக்கு வறுபட்டுச்சு. இப்போ நான் 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கேங்க, 3 நார்மல் மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளுன்னா கூட எடுத்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. அதையும் போட்டு இதோட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ தட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கொத்தவரக்காய். அது 1 கப்பு போட்டுக்கலாம். கொத்தவரக்காவை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. அதே போல் இதில் நார் சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கூட கரைக்க உதவுதுங்க. கொத்தவரக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால் 2 நிமிஷம் நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க. பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு கொத்தவரக்காய் வதங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம எந்த கப்பால் கொத்தவரக்காய் எடுத்தோமோ அதே கப்பால் சின்ன வெங்காயம் 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துருக்கேங்க. நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே போல் அரை கப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதையும் வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வறுப்பட்டுச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க. அதுக்குள்ளேயே நம்ம பருப்பெல்லாம் வறுத்து வச்சோம் பாருங்கள். அதெல்லாம் எல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வரணும். இப்போ நம்ம ஆற வச்ச கொத்தவரக்காய், வெங்காயம், தேங்காய்லாம் எல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இதையும் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த மாதிரி தான் நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. அரைச்சின்னு வந்ததை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. பாருங்கள் கொத்தவரக்காய் தொகையில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தாளிக்கிறதெல்லாம் தேவையில்லைங்க. அப்படியே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசையோடையும் நம்ம தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கொத்தவரக்காயில் தான் நம்ம செஞ்சோன்ட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களே தாங்க சொன்னீங்கன்னா தான் தெரியும் இது கொத்தவரக்காயில் செஞ்சதுன்ட்டு. ஆல்ரெடி கொத்தவரக்காய் கிரேவி செஞ்சுருக்கோங்க. அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் போய் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.